வணக்கமுங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து குழந்தைங்களுக்கான ரெசிபீஸாக போட்டுட்ருக்குறோமுங்க. அந்த வரிசையில் இன்றைக்கி ஒரு சாஃப்டான திடீர்னு செய்யக்கூடிய ஒரு ரவா லட்டு ரெசிபி தாங்க. அதுக்கு பாருங்கள், நான் ஒரு கப் நல்ல பொடுசான வெள்ளை ரவையை எடுத்து வச்சுருக்குறேங்க. நம்ம எந்த கிண்ணத்தில் எடுக்கிறோமோ அதவே எல்லாமே அளவு வச்சுக்கலாமுங்க. அடுத்து பாருங்கள், அந்த ரவையை கொஞ்சம் நான் எடுத்து வச்சுட்டு முதல்ல இந்த வடசட்டியை வச்சுட்டேனுங்க. அதில் கொஞ்சம் நெய்யை ஊற்றிக்கலாமுங்க. நெய் குழந்தைங்களுக்கு தானே கொஞ்சம் தாராளமாக ஊற்றி கொடுப்போமுங்க. குழந்தைங்களுக்கு தானே கிடையாது, நம்மளும் அடிக்கடி எடுத்து சாப்பிடுவோம்ல, அதனால கொஞ்சம் சேர்த்தி ஊற்றிக்கலாமுங்க. அது கூடவே முந்திரியும் திராட்சையும் எடுத்து வச்சுருக்கேனுங்க. எங்கள் வீட்டு குட்டீஸுக்கு அதிகமாக இந்த திராட்சை ரொம்ப பிடிக்கும், அதனால நான் நிறைய எடுத்து வச்சுருக்கேனுங்க. ஏலக்காய் 5 தட்டி வச்சுருக்கேனுங்க. அடுத்து இந்த நெய் காய்ச்சது இது கூடயே முந்திரியும் திராட்சையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாமுங்க. நல்லா பொன்னிறமாக வறுத்திங்கனாலே வாசம் அப்படியே கமன்னு வருமுங்க. ஸ்கூல் முடிஞ்சு வந்தது குழந்தைங்க இதை எடுத்து நீட்டி மட்டும் பாருங்கள், சுற்றி நம்மளையே அதை திரும்ப கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் செய்கிறது ரொம்ப ஈஸி தானுங்க. வறுத்துருச்சுங்க, நல்லா இந்த மாதிரி பலூனாட்டம் வந்துடணும். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச ரவையே இது கூடயே கொட்டிக்கலாமுங்க. கொட்டி ரவை லேசாக வறுவிட்டு வர்ற வரைக்கும் இதிலே வறுத்துக்கலாமுங்க. ஐயோ, ரவா லட்டா இது ரொம்ப பெரிய வேலை அப்படின்னு நினைக்காதீங்க. இது ரொம்ப ஈஸி. பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்களே செஞ்சுருவீங்க. 5 நிமிஷம் வேலை தான், டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். பெருசாக பாத்திரமும் இந்த மாதிரி கசகசப்பு ஆகாது. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு 1-2 பாத்திரத்துலேயே செஞ்சு முடிச்சிடணுங்க. ஏன்னா நானும் ஒரு சோம்பேறி தானுங்க. இது கூடவே ஏலக்காய் தூளை போட்டுக்கலாமுங்க. நானும் ரவா லட்டு செஞ்சு ரொம்ப நாள் ஆகிப்போச்சுங்க. ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிவிட்டேன், அதை கரெக்ஷன் பண்ணி நான் சொல்லிடுறேனுங்க. நல்லா ரவை வறுத்துக்கலாமுங்க. நம்ம ரவையை அளந்தோம் பார்த்திங்களா, அந்த கப்பில் இதில் நான் 1/2 கப் தண்ணி விட்டுருக்குறேனுங்க. நீங்கள் 1/2 கப்பு வேணாங்க, 1/4 கப் விட்டிங்கனாலே போதும், கரெக்டாக இருக்குங்க. தண்ணி கூடயேன்னு சர்க்கரை வருங்க. சர்க்கரையும் நான் 1/2 கப் எடுத்துருக்கிறேன். நீங்கள் 1/2 கப் எடுக்காதீங்க, 1/4 கப் எடுங்க போதும். அதை அதுக்குள்ளே கொட்டிக்கலாமுங்க. சர்க்கரை கரைஞ்சி வந்தால் போதுங்க. நல்லா இப்படி ஒரு லேசாக இந்த கொதி வந்துச்சுனாலே போதுங்க. நம்ம நிறைய பாகு பதமெல்லாம் தேவையில்லைங்க. நல்லா கொதித்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாமுங்க. அவ்வளவுதான், சர்க்கரை பாகு ரெடிங்க. இதை அப்படியேன்னு எடுத்து வச்சு ரவையில் ஊற்றிடலாங்க. நான் கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டேனுங்க. பாருங்கள், நான் அப்படியே பாத்திரத்தை எடுத்து கீழே வச்சுக்கிறேன். அப்படியே சப்பக்கால் போட்டு உட்காந்துக்கலாமுங்க. கரண்டியை உள்ளே விட்டு நல்லா ரவையை 4 பக்கம் கிளறி விட்டுட்டு இந்த சர்க்கரை தண்ணி எடுத்து அதில் ஊற்றலாமுங்க. கொஞ்சமாக ஊற்றி பிசைங்க. நிறைய ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப குழன்னு போயிருங்க. இப்படி கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா பிடிக்கிற மாதிரி ஒரு இது வருங்க. பிடிக்கிற பக்குவம் வந்தது அப்படியே வச்சிடலாமுங்க. எனக்கு இவ்வளோ தாங்க தண்ணியே தேவைப்பட்டுச்சு. பொறுங்க, இது அப்படியேன்ட்டு நல்ல ஒரு கிளறிட்டு நல்லா சூடு ஆற வைக்கணுங்க. கை பொறுக்கிற சூடு இருந்தால் போதும். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கலாமுங்க. இதுலேயே உங்களுக்கு ரவை அருமையாக வெந்து போயிருங்க. நீங்கள் வாட்டுக்கு நிறைய இதில் பால் இதெல்லாம் சேர்க்க சொல்லுவாங்க, அதெல்லாம் தேவையே இல்லைங்க. இதுவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நல்லா கிளறி எடுத்துகிட்டுருங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணுங்க. இதுதான் கரெக்டான அளவு. எனக்கு இந்த அளவுக்கு தண்ணி மீந்து போச்சு. அதனால் இந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். இப்போ கையில் நெய்யை தொட்டுட்டு அப்படியே உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாமுங்க. சூடு ஆறிக்குச்சு. அப்படியே நமக்கு தேவையான அளவுக்கு உருண்டையை பிடிச்சி வச்சிட்டோம்னா அருமையான ரவா லட்டு ரெடிங்க. ஒரு வாட்டி மட்டும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியான வேலை தான். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். பயங்கர சாஃப்ட்டு. கொஞ்சம் நேரம் இது ஒரு 2 நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்லாமுங்க. நம்ம ஏன்னா இதில் பால் இதெல்லாம் கலக்க போகிறது கிடையாது. தண்ணியில் செய்கிறதுனால சூப்பராக இருக்குங்க. 2 நாளைக்கு கூட கெட்டு போகாது. அருமையான ரவா லட்டு ரெடிங்க. நம்ம ரவா லட்டு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம போடுற வீடியோவெல்லாம் ஃபுல்லாக பாருங்கள்.